இப்போ எங்கே வந்திருக்கானா, அந்த இதுக்கு வந்துட்டேன், இந்த காட்டுக்கு அந்த பிளாட்டுக்கு வந்துட்டு வந்துருங்க. ஏன்னா சொன்னால் நிறைய பார்சல் இருக்குது, சாக்காக பார்சல் ஒரு குமிஞ்சு கிடக்கு வீட்டில். இன்னும் அதை போய் பிரிக்கணும். நேற்று ஊர் போனால் என்ன பண்ணலாம், பிரிக்க முடியல. அதில் வேறு இல்லை செத்த பயிரலா இல்லை பார்சலை அனுப்புறிய ஒரு சின்ன முட்டாயோடு அனுப்பிவிட்ருக்கா. அதுவும் வாழைப்பழத்தை ரெண்டையும் பார்சல் உள்ளே கவர் போட்டு அனுப்பிவிட்ருக்கிய. அந்த வாழைப்பழம் வர்றதுக்குள்ளே நாடி போச்சு. அந்த பார்சல் தான் அந்த ஏறி கொரியருக்கார் கொண்டு வராரு. ஆனால் உள்ளே பாருங்கள், நான் இல்லை என் வீட்டில் இருந்திருக்கா. அப்படி போய் எக்கா உள்ளே பாருங்கள், இது ஒரு வாடடிக்கு ரொம்ப தண்ணியாக வருதுங்க. நான் என் வீட்டுக்காரி எடுத்து பார்க்க இந்த நாட்டம். ஆனால் பண்ணி பயிரலாம் வாழைப்பழம் தான் அனுப்புறது. அந்த ஏன் ஓ பழத்தை அனுப்பு செத்த பயலை. அடுத்து கிழிச்சு போன அர்த்தம்மா பண்ணி பயிரலாம். இப்போ வந்து இப்போ குறி வந்திருக்கு. கார்த்திக் போரூர் லெட்ரு. என்ன லெட்டருன்னு தெரியல. தலைவரே சொல்லி எனக்கு ஒரு படம் அனுப்பிவிட்ருக்காங்க. பாருங்கள், கார்த்திக் போரூர். தலைவரே வணக்கம். உங்கள் மற்றும் உங்கள் குழந்தைகள் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். தினமும் நீ அது மட்டும் இங்கிலீஷில் போட்டுக்கலைக்கு, எல்லாத்தையும் போட்டு தமிழில் போடுங்க, அதையும் இங்கிலீஷில் போட்டுக்கலைக்கு. அதுக்கப்புறம் 2 அதுவும் 2 இங்கிலீஷ் இருக்குது. ட்வின்ஸா தினமும் இங்கிலீஷில் இருக்குது. இரண்டும் போடுங்கடா. அதுவும் தமிழில் இங்கிலீஷில் போட்டு விட்ருக்கா தெரியலையே எனக்கு. தயவு செய்து எனக்கு கால் பண்ணுங்கள். நானும் கால் பண்ணுறேன். நிறைய கால் வருதுங்க எனக்கு. பேசிங்க இந்த பாகம்லாம் வலிக்கு எனக்கு. என்னன்னு தெரியல எனக்கு. சரி நான் பண்ணுறேன் உங்களுக்கு. கார்த்திக் போரூர். ரைட்டு. அந்த படம் செராக்ஸ் எடுத்து மெனக்கிட்டு எடுத்து அதை அனுப்பி விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா அன்பு உள்ளங்கள். ஜிபி முத்து, உனக்கு இப்படி அன்பு உள்ளங்க இருக்க வைக்கும், நீ எங்கேயோ போயிடுவா. சரி, கார்த்திக் இது படித்தாச்சு. போரூர். அடுத்தப்ப மோ கிருஷ்ணகுமார் சிதம்பரம் கடலூர் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. பார்ப்போம். ஒன்றும் வேண்டாம். ஜிபி என்ன பாருங்கள், என்ன போட்டு பாருங்கள். ஜிபி முத்து டிக்டாக் சூப்பர் ஸ்டார் உடன்குடி மாவட்டம். இங்கே ஒன்றும் வேண்டாம். ஜிபி முத்து டிக்டாக் சூப்பர் ஸ்டார் உடன்குடி, இது மட்டும் போதும். மாவட்டமே வேண்டாம், வந்துடுது. இன்றைக்கி ஒரு கொரியர்காரர் வந்தார் பாருங்க. கொரியர்காரர் அவர் வீடியோ எடுத்து அவர் எனக்கு ஒரு ஆசையாக வீடியோ போடுங்க. என்ன அதுக்குள்ளே கவர் இருக்கு. கிறிஸ்டன் கவருக்குள்ளே கவர் இருக்கு. கவருக்குள்ளே கவரு. டிக்டாக் சூப்பர் ஸ்டார் ஜிபி முத்து. தலைவரே வணக்கம். நான் உங்கள் தீவிர ரசிகன். என் ஊர் சிதம்பரம். நீங்கள் நான் உங்கள் தீவிர ரசிகன். என் ஊர் சிதம்பரம். நீங்கள் கேள்விப்பட்டேன். நான் உங்கள் என்ன கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கால் பண்ண போக மாட்டேன். ஆனால் நீங்கள்
நீங்கள் எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுங்கங்காங்க. அவங்க ஃபோன் நம்பரை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ ஜிபி முத்து அனுப்பியிருக்காங்க பாருங்கள். இது வந்து நான் வந்து என்னென்னாச்சுன்னா, நான் பேக் சைடு கேமராவில் பண்ணல, எனக்கு முன் சைடு கேமரா தான் பண்ணுறேன். அதனால் வந்து எல்லாருமே தலையில் தெரியும். நான் இப்போ இந்த இந்த இது இந்த ஆய்க்கை நீங்கள் பார்க்க சொல்லி என்ன தெரியும், ஆய்க்கையில் ஆய்க்கையிலேயே இவர் என்ன செய்கிறாருன்னு தெரியும். அது ஆய்க்கை கிடையாது, அது நல்ல கை தெரியுதா, அது வித்தியாசமாக தெரியும். அதுக்காக நீங்கள் வந்து ஜீப் முத்து எப்போ ஆய்க்கைன்னு நினைக்காதீங்க. என்ன ஒரு கார் வருது, எப்பவும் வாக்கிங் போவாங்கல்ல அவங்க வந்திருக்காங்க, பிள்ளையோடு வந்திருக்காங்க. எப்பவும் வாக்கிங் போவாங்க இல்லை ரைட்டு பார்க்க கவருக்குள்ளே கவரா எப்படியா உங்களுக்கு தான் இந்த மூளையெல்லாம் வருது. அது ஏன் ஒரே கவரில் அனுப்பிட்டு போக வேண்டியதானே. இந்த கவரில் கவருக்குள்ளே கவர். அவங்க எனக்காக பாசமாக லவ் லெட்டர் பார்த்தீங்களா, பாசமாக அனுப்புகிறாங்க. இடத்த மாற்றிட வேண்டியதான். ஆட்கள் வருது கொஞ்சம் இம்மா அங்கே தள்ளி போயிடுமா, கீழே உட்காந்து பிடிச்சிட வேண்டியதான். இது ஒன்றும் பிடிப்போம். சரி இன்னும் பார்சல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை பாருங்கள், விசு சுரேஷ் ஆனந்த விஜயேஸ்வரன் ஸ்ரீரங்கம் திருச்சி மாவட்டம். எனக்கு அன்றைக்கி லெட்ரு வந்துச்சு பாருங்க. லெட்ரு வந்து உள்ள என்ன இருக்குன்னா, வத்தல் இதை கொண்டு என் ஜாமானில் கொண்டு தடவணுமாண்ணா. சரி உன் வாயில் தடவும், உன் வாயில் தண்ணி பண்ணி. ஐயா வணக்கம், நான் உங்கள் தீவிர ரசிகன். நான் உங்களுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். நீ ஒரு காமமுத்து, நீ ஒரு மாமாமுத்து, நீ ஒரு ஐட்டம் முத்து, நீ ஒரு குஞ்சு முத்து, நீ ஒரு ஜாமான் முத்து, நீ ஒரு கட்ட முத்து, நீ ஒரு ஜாமான் சலக்குத்து முத்து. தலைவரே, நான் உங்கள் 4 மிளகாய் அனுப்பியுள்ளேன். அதை நீங்கள் உங்கள் ஜாமானில் வைத்து ராவுங்கள். நான் உங்களுக்கு நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம். வச்சு செய்வோம். வச்சு தலையில் செய்யி, அதில் செய்யி. செத்த பயிர்களா, அவங்களுக்கு பேதியும் வாந்தியும் இடையில இருக்குது. செத்த பயிர்களா இல்லை, வத்தலை கொண்டு எதில் கொண்டு தடவணுங்க. ஏன் மூதேவி வத்தலை கொண்டு அங்கே அவரும் ஆட்களாக போயிட்டுருக்காங்க. என்னை பார்த்து சிரிக்காங்க. என்னை இப்படி நடு ரோட்டில் இப்படி காட்டில் வந்து உட்காந்து புலம்பு வச்சிக்கல, பேதியில் போகணும்ல. இந்த லெட்டர்லாம் வீட்டில் படிக்க முடியுமா? சின்ன பிள்ளைகள் இருக்குது. என்ன அது கவிதையாம், மாயா செத்த பயிரலாம். கவிதை அனுப்பியிருக்கான் பார்த்தீங்களா, கவிதையை போட்டு மண்ணெலி போடு. கவிதை அனுப்பி பேர் திட்டா வி சுரேஷ் ஆனந்த விஜய். சரி, ஒரு வத்தல் இருக்குது, அதையும் வீணாக்கணும், அதையும் கையில் வச்சுக்கிடுவோம். ஏதோ தாழ்சம்னு ஆகும்ல. விஜய் ஆனந்த விஜய் விஜயேஸ்வரன் ஸ்ரீரங்கம் திருச்சி மாவட்டம். அப்பா ஒரே லெட்டரா அனுப்புகிறானு, எனக்கு என்னன்னே தெரில. சரி நண்பர்களே, இவன் வந்து ஆட்கள் வந்துட்டாங்க, வாக்கிங் ஆள் வந்துட்டாங்க. இவன் இடத்த மாற்றி நான் அந்த சைடு போயிடுறேன். அந்த சைடு போனால் தான் இப்போ இன்னொரு லெட்டர்லாம் பார்த்தா ஒரு மாதிரி காம பிசாசு மாதிரி இருக்குது, அசிங்கமாக இருக்குது. இதை அங்கே போயிடுறேன். என்ன ஒருத்தன் டப்பா அனுப்பி விட்ருக்கான், டப்பா இதையும் பார்க்குறோம்.